தாய் வீடு ஜூன் 2026. 11 வயதினருக்கும் உங்களுக்கும் இடையே பாகம் 14. 11 வயதினரின் வாகனம் ஓட்டுதலும் மது போதைப் பொருள் பயன்பாடும். எழுதியவர் SK விக்னேஸ்வரன். வாசிப்பவர் அரசி விக்னேஸ்வரன். 11 வயதினரின் வாகனம் ஓட்டுதலும் பெற்றோரின் அச்சங்களும். 11 வயதினர் வாகனம் ஓட்டலாமா? 16 வயதில் திறமையுடனும் நம்பிக்கையுடனும் ஒரு வாகனத்தை கையாளக்கூடிய இளைஞர்கள் இருக்கிறார்கள். சில வேளைகளில் அவர்கள் தங்கள் பெற்றோரை விட சிறப்பாகவும் ஓட்டுகிறார்கள். இதற்கு மாறாக 18 வயதிலும் போதியளவு முதிர்ச்சியற்றவர்களும் இருக்கவே செய்கிறார்கள். அப்படிப்பட்ட இளைஞர்களை வாகனம் ஓட்ட அனுமதிப்பது பொறுப்பற்ற செயலாகும். தங்கள் 11 வயது ஓட்டுநருக்கு எவ்வளவு சுதந்திரத்தையும் பொறுப்பையும் கொடுக்கலாம் என்பது குறித்து பெற்றோர்கள் தம்முள் முரண்படுவதில் எத்தகைய ஆச்சரியமும் இல்லை. 11 வயதினர்களது வாகனம் ஓட்டுதல் என்ற பிரச்சனையை பற்றி விவாதிக்க ஒரு பெற்றோர் குழு கூடியிருந்தது. அவர்கள் தங்கள் கவலைகளை வெளிப்படுத்தினர், பிரச்சனைகளை விவரித்தனர் மற்றும் தீர்வுகளை தேடினர். அவர்களின் கூற்றுக்களின் ஒரு மாதிரியை இங்கே காணலாம். திருமதி A. கடந்த வாரம் என் மகன் ஓட்டுநர் தேர்வில் தேர்ச்சி பெற்றான். அன்று முதல் எனக்கு தூக்கம் வரவில்லை. நேற்று அவன் முதன்முறையாக என் காரை தனியாக ஓட்டினான். அது என் வாழ்நாளில் மிக நீண்ட பயணமாக இருந்தது. நான் எனது காரை ஓட்டுவதற்கு அவனை அனுமதித்ததற்காக அவன் ஆச்சரியப்பட்டான். ஆனால் மோட்டார் வாகனத்துறை அவன் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையை நான் எப்படி மறக்க முடியும்? திருமதி B. நீங்கள் சொல்வதை கேட்கும் போது சாரதி அனுமதி பத்திரங்களை அரசு வழங்குவது ஒரு அதிர்ஷ்டம் என்றே எனக்கு தோன்றுகிறது. அது தாய்மார்களின் கையில் இருந்திருந்தால் நம் பிள்ளைகள் ஒருபோதும் கார் ஓட்ட தயாராகி இருக்க மாட்டார்கள். திருமதி C. என் மகன் ஒரு பொறுப்பற்ற ஓட்டுநர். அவனும் அவனுடைய நண்பர்களும் பைத்தியக்காரர்களைப் போல வண்டி ஓட்டுகிறார்கள். குழந்தைகள் நிறைந்த ஒரு தெருவில் அவர்கள் வேகமாக பறந்து செல்கிறார்கள். வீதியின் ஒரு பக்கத்தில் இருந்து மறுபக்கத்துக்கு வாகனத்தை அங்குமிங்கும் வளைத்து வளைத்து ஓட்டுகிறார்கள். வளைவுகளில் வாகனத்தை சறுக்க விட்டு செல்கிறார்கள். அப்படி செய்வதை தமது கெட்டித்தனம் என்று நினைக்கிறார்கள். தங்கள் இந்த திறமைகளுக்காக மக்கள் தம்மை பாராட்ட வேண்டும் என்று கூட அவர்கள் விரும்புகிறார்கள். திருமதி D. என் மகன் பொறுப்பற்ற முறையில் வாகனம் ஓட்டியதற்காக கைது செய்யப்பட்டான். அவன் தெருவில் மற்றொரு காருக்கு அருகாக அந்த வாகனத்தின் ஓட்டுநருடன் பேசிக்கொண்டே மெதுவாக சென்று கொண்டிருக்கிறான். காவல்துறையினரால் பிடிக்கப்பட்ட போது அவன் ஆச்சரியப்பட்டான். அவன் எந்த தவறும் செய்யவில்லை என்றும் சும்மா பேசிக் கொண்டிருந்தேன் என்றும் கூறினான். போக்குவரத்து விதிமுறைகள் உட்பட அவை தொடர்பான சட்ட ஒழுங்குகளுக்கு கீழ்ப்படிவது பலவீனத்தின் ஒரு அடையாளம் என்று என் மகன் நினைக்கிறான். திருமதி E. எங்கள் 16 வயது மகனை நாங்கள் வாகனம் ஓட்ட அனுமதிப்பதில்லை. நாங்கள் செய்தித்தாள்களை படிக்கிறோம். என்ன நடக்கும் என்று எங்களுக்கு தெரியும். அவன் ஒவ்வொரு முறை வாகனத்தை ஓட்டும் போதும் கவலைப்பட்டு நான் என் உயிரை மாய்த்து கொள்ளப் போவதில்லை. அவன் கல்லூரிக்கு செல்லும் காலம் வரும்போது அவனுக்கு கார் கிடைக்கும். அது எங்களிடமிருந்து வழங்கப்படும் ஒரு பரிசாக இருக்கும். திருமதி F. என் 15 வயது மகளை நானும் கார் ஓட்டி செல்ல அனுமதிப்பதில்லை. அவள் தனது டேட்டிங்களுக்கு நடந்தே செல்லலாம், பொது போக்குவரத்தையும் பயன்படுத்தலாம், அல்லது இருவர் செல்லக்கூடிய ஒரு சைக்கிள் வண்டியை கூட பயன்படுத்தலாம். என் மகளின் உயிரை யாரோ ஒரு துணிச்சல்கார ஓட்டுநரின் கைகளில் நான் ஒப்படைக்கப் போவதில்லை. திருமதி G. எங்கள் 17 வயது மகனுக்கு கார் வாங்குவதோ வேண்டாமா என்பதில் எங்களுக்குள் ஒரு கருத்து வேறுபாடு இருந்தது. அப்போது கார் வைத்திருப்பதும் நல்ல மதிப்பெண்களை பெறுவதும் ஒன்றிணைவதில்லை என்று குறிப்பிடும் ஒரு அறிக்கையை படித்தோம். நான் கார் வைத்திருப்பதற்கு நிறைய பணம் செலவாகும் என்றும், பணம் சம்பாதிக்க அவனுக்கு ஒரு நல்ல கல்வி தேவை என்றும், நல்ல கல்வி பெற அவன் தற்காலிகமாக கார் வைத்திருப்பதை பின்தள்ளி போட வேண்டும் என்றும் என் மகனிடம் சொன்னேன். திருமதி H. வாகனம் ஓட்டுவது என் மகனிடம் ஒரு நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. அவன் அதிக பொறுப்புள்ளவனாகவும் சேர்ந்து வாழ்வதற்கு ஒத்துப்போகக்கூடியவனாகவும் மாறிவிட்டான். குடும்ப காரை பெறுவதற்காக அவன் தனது வீட்டு பாடங்களையும் வீட்டு வேலைகளையும் கூட சரியான நேரத்தில் செய்து முடிப்பான். அவன் காரை நன்றாக பராமரிக்கிறான் என்பதை நான் ஒப்புக்கொள்ள வேண்டும். தான் இந்த காரை எப்படி விரும்புகிறேன் என்று சொல்வதென்றால் அது எனது காதலாகத்தான் இருக்கும் என்று அவன் சொல்வதை நான் ஒட்டு கேட்டேன். திருமதி I. என் மகன் குடும்ப காரை ஓட்ட அனுமதி கேட்டபோது என் கணவர் அவனிடம் பின்வருவனவற்றை தான் பொறுப்பேற்பதாக அதில் அவன் கையெழுத்திட வேண்டும் என்று ஒரு ஒப்பந்தத்தை கொடுத்தார். காரின் ஃபெண்டர்ஸில் ஏற்படும் நெளிவுகள், ட்ராங்கில் உள்ள பெட்ரோலின் அளவு, டயர்களில் இருக்கும் காற்றின் அளவு, ஒயிலின் அளவு, பேட்டரியில் உள்ள தண்ணீர் அளவு மட்டம் பற்றிய கவனமான அவதானிப்பு, பாதைகளுக்கான வேக வரம்புகளை கடைபிடித்தல், சரியான நேரத்தில் வீட்டுக்கு திரும்புதல். என் கணவர் இந்த கடுமையான பொறுப்பை ஏற்றுக்கொண்டு நீ காரை ஓட்டலாம் அல்லது ஓட்டாமல் இருப்பதை தேர்வு செய்யலாம், முடிவு உன்னுடையது என்றார்.
எங்கள் மகன் பெருமூச்சு விட்டு கையெழுத்திட்டான். ஒருமுறை எங்கள் மகன் மிகவும் தாமதமாக வீட்டுக்கு திரும்பினான். என் கணவர், காரோட்டும் உரிமையை நீ மறுபரிசீலனை செய்ய முடிவு செய்து விட்டாய் போலிருக்கிறது என்றார். எங்கள் மகன் மன்னிப்பு கேட்டு நிலைமையை விளக்கினான். அன்று முதல் எங்களுக்கு பெரிய சிக்கல்கள் எதுவும் ஏற்படவில்லை. இளம் வாகன ஓட்டுநர்களுக்கான வழிகாட்டுதல்கள். அனைத்து பெற்றோர்களும் தங்கள் பருவ பிள்ளைகள் அனுபவம் வாய்ந்த பொறுப்பான ஓட்டுநர்களாக ஆக வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஆனால் நமது உதவியின்றி அவர்களால் அவ்வாறு ஆகிவிட முடியாது. தெளிவான வரம்புகளையும் விவேகமான விதிமுறைகளையும் வகுக்கும் அதே வேளையில் பொறுப்பான ஓட்டுதல்களுக்கான வாய்ப்புகளையும் நாம் வழங்க வேண்டும். பருவத்தினருக்கு கார் ஒரு தனித்துவமான குறியீட்டு மதிப்பை வழங்குகிறது. அதாவது அது வயது வந்தோருக்கான சின்னமாக ஆகிறது. அது சுதந்திரம், ஆற்றல், வேகம், வளர்ச்சி, கிளர்ச்சி போன்றவற்றை குறிக்கும் சின்னமாகிறது. எனவே முதிர்ச்சியற்றவர்களின் கைகளில் அது ஆபத்தானதாகவும் இருக்கும் வாய்ப்பையும் கொண்டிருக்கக்கூடும். அக்கறை உள்ள பெற்றோர்களின் ஒரு குழுவால் பின்வரும் வழிகாட்டுதல்கள் வகுக்கப்பட்டுள்ளன. ஒவ்வொரு பருவத்தினருக்கும் ஓட்டுநர் கல்வி படிப்புகளை மேற்கொள்ள வாய்ப்பு வழங்கப்படுதல் வேண்டும். 10ஆம் வகுப்புக்கு முன்பு வாகனம் ஓட்டும் பயிற்சி வகுப்புகள் வழங்கப்படக்கூடாது. உயர்நிலை பள்ளி மாணவர்கள் தடையற்ற உரிமம் பெறுவதற்கு முன்பு குறைந்தபட்சம் 6 மாதங்களுக்குள் கட்டுப்படுத்தப்பட்ட உரிமத்துடன் வாகனம் ஓட்டி இருக்க வேண்டும். கார் உரிமையாளருக்கான குறைந்தபட்ச வயது 16ஆக இருக்க வேண்டும். எந்த ஒரு வயதினரும் தன் சொந்த வருமானத்தில் பணம் செலுத்தி பராமரிக்க முடியாவிட்டால் அவர் ஒரு காரை வைத்திருக்கக்கூடாது. வசதியான வீடுகளில் கூட சலுகைகளுடன் பொறுப்பும் சேர்ந்தே இருக்க வேண்டும். போக்குவரத்து விதிகள் கண்டிப்பாக பின்பற்றப்பட வேண்டும். போக்குவரத்தில் ஒரு சிறு குற்றம் கூட ஒரு பெரும் குற்றத்தைப் போலவே ஆபத்தானது. உயிர் ஆபத்தில் இருக்கும் போது 2வது மற்றும் 3வது வாய்ப்புகளுக்கு இடமில்லை. ஓட்டுநர் உரிமைகளை தவறாக பயன்படுத்தினால் விரைவானதும் கடுமையானதுமான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும். 11 வயது ஓட்டுநர்கள் தங்களின் சட்ட ரீதியான, நிதி ரீதியான பொறுப்புகளை தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். குடிப்பழக்கம், மதுபாவனை பழக்கம். சட்ட ரீதியான, சமூக ரீதியான நெறிமுறைகளை தவிர பல பெற்றோர்களுக்கு மதுபானம் குறித்த வலுவான தனிப்பட்ட உணர்வுகள் உள்ளன. இந்த உணர்வுகள் புறக்கணிக்கப்படக்கூடாது. யாராவது ஒரு பெற்றோர் தயக்கத்துடன் என் மகன் 17 வயது மகன் குடிப்பது சரியா தவறா என்று கேட்கும் போது அவருக்கு ஒரு எளிய பதிலை விட மேலான பதில் ஒன்று தேவைப்படுகிறது. அவர் தனது உணர்வுகளை தெளிவுபடுத்தி அதன் மூலமாக தனது சொந்த முடிவுகளை எடுப்பதற்கு அவருக்கு உதவி தேவைப்படுகிறது. 11 வயதினரின் குடிப்பழக்கமும் பெற்றோரின் கவலைகளும். 11 வயதினரின் குடிப்பழக்க பிரச்சினை குறித்து விவாதிக்க ஒரு பெற்றோர் குழு கூடியது. இவை அவர்கள் முன்வைத்த கருத்துக்கள். திருமதி ஏ: பல மாதங்களாக நான் எதையும் கண்டுகொள்ளாமல் இருந்தேன். என் மகன் குடிப்பான் என்பதை நான் நம்ப மறுத்தேன். நான் அவனை முழுமையாக நம்பினேன். நேற்று இரவு அவன் குடித்து விட்டு வீட்டுக்கு வந்தான். அவன், அடடா, நான் நன்றாக குடித்து விட்டேன் என்றான். அடடா, நான் நன்றாக குடித்து விட்டேன், நான் படு மோசமாக இருக்கிறேன் என்பவற்றை அவன் ஏதோ ஒரு பாராட்டத்தக்க சாதனையை செய்தது போல சொன்னான். நான் அதிர்ச்சியில் உறைந்து போனேன். அவன் தந்தை அவனை பார்த்திருந்தால் கொன்றிருப்பார். பிரச்சனை என்னவென்றால் அவனுடைய நண்பர்களில் பெரும்பாலானோர் குடிப்பார்கள் என்பதுதான். திருமதி பி: என் மகன் குடிப்பதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனால் அவன் குடிக்கும் விதத்தை பற்றித்தான் எனக்கு கவலை. அவனும் அவனுடைய நண்பர்களும் ஒன்று சேர்வதற்காக குடிப்பதில்லை, மாறாக குடிப்பதற்காகவே ஒன்று சேர்கிறார்கள். குடிப்பதுதான் அவர்களின் நோக்கம். வாரம் முழுவதும் அவர்கள் அந்த வெறித்தனமான குடிப்பழக்கத்திற்கு திட்டமிடுகிறார்கள். ஒரு பையன், வயதில் மூத்தவன், ஒரு பெட்டி பியர் வாங்குகிறான். இன்னொருவன் அவர்களை ஏதோ ஒரு ஒதுக்குப்புறமான இடத்துக்கு காரில் அழைத்து செல்கிறான். பிறகு போதை ஏற்றுவதற்காக முடிந்தவரை வேகமாக அவர்கள் குடிக்கிறார்கள். திருமதி சி: இதை கட்டுப்படுத்த நம்மால் பெரிதாக எதுவும் செய்ய முடியாது. நான் என் மகனை கடிந்து கொண்டால் அவன் தான் குடிப்பது பற்றி எனக்கு தெரியாமல் இருக்குமாறு பார்த்து கொள்கிறான். குடிப்பழக்கத்தின் ஆபத்துக்களை நான் அவனுக்கு சுட்டி காட்டிய போது அவன் ரபேலின் புகழ்பெற்ற கூற்றை என்னிடம் மேற்கோள் காட்டினான். வயதான மருத்துவர்களை விட வயதான குடிகாரர்களே அதிகம். திருமதி டி: எங்கள் 17 வயது மகன் எப்போதாவது எங்களுடன் ஒரு காக்டெயில் அருந்துவதுண்டு. ஏதேனும் ஒரு இருண்ட மூலை முடுக்குக்குள் நடக்கும் இந்த இரகசிய கூட்டங்களில் குடிப்பதைக் காட்டிலும் வீட்டில் ஒரு சமூக சூழலில் அவன் மதுவை சமாளிக்க கற்றுக்கொள்வது சிறந்தது என்று நாங்கள் நம்புகிறோம். திருமதி இ: என் மகன் குடிப்பான் என்று எனக்கு தெரிந்தபோது நான் அவனிடம் சொன்னேன், நீ குடிக்கப் போகிறாய் என்றால் அதை வீட்டிலேயே குடிப்பதே மேல். ஏதோ ஒரு இடத்தில் இருக்கும் ஒதுக்குப்புறமாக போகும் வீதியின் காரில் இருந்தபடி குடிக்காதே.
ஆனால் அவன் தன் தந்தையுடன் வீட்டில் பியர் அருந்துவதில் ஆர்வம் காட்டவில்லை. அவன் தன் நண்பர்களுடன் குடிக்க விரும்புகிறான். அவனுடைய நண்பர்களை என் வீட்டுக்கு குடிக்க அழைக்க முடியாது, அது சட்டத்துக்கு புறம்பானது. திருமதி சி: நாம் என்ன சொன்னாலும் செய்தாலும் 11 வயதினர் குடிக்கத்தான் போகிறார்கள். அவர்கள் மீது நமக்கு எந்த கட்டுப்பாடும் இல்லை. திருமதி இ: மதுவினாலும் கார் விபத்துக்களாலும் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை பற்றி நான் கவலைப்படுகிறேன். குடிபோதையில் இருக்கும் ஒரு 11 வயதினர்களது குழுவால் ஏற்படக்கூடிய சேட்டைகளை பற்றியும் நான் கவலைப்படுகிறேன். திருமதி பி: நான் படித்த அனைத்து கட்டுரைகளும் புத்தகங்களும் நான் கவலைப்பட ஒன்றுமில்லை என்று எனக்கு உறுதி அளிக்கின்றன. குடிக்காதவர்கள் உள்ள ஒரு குடும்பத்தில் இளம் வயதினர் குடிப்பழக்கத்திற்கு அடிமையாவதற்கான வாய்ப்பு குறைவு. குடிப்பழக்கம் ஒரு பிரச்சனையாக இல்லாத ஒரு குடும்பத்தில் மது குழந்தைகளுக்கு எந்த ஆபத்தையும் விளைவிப்பதில்லை. ஆனால் நான் இந்த நூலாசிரியர்களிடம் 1-2 விஷயங்களை சொல்ல விரும்புகிறேன். என் 17 வயது மகன் அளவுக்கு அதிகமாக குடிப்பான். அவனால் மதுவில் இருந்து விலகி இருக்கவே முடியாது. நாங்கள் வெறும் பழமைவாதிகள் என்று அவன் நினைக்கிறான். திருமதி டி: 11 வயது விருந்தினர்களுக்கு மதுபானங்களை வழங்க வேண்டாம் என்று எங்களுக்கு எப்போதும் அறிவுறுத்தப்படுகிறது. நாங்கள் வழங்க வேண்டியதில்லை. அவர்கள் தங்கள் சொந்த போத்தல்களை கொண்டு வருகிறார்கள். தேவாலய சமூக கூட்டங்களில் பரிமாறப்படும் பழச்சாற்று பானத்தில் கூட அவர்கள் போதைப் பொருளை கலக்கிறார்கள். திருமதி பி: பெற்றோர்கள் பெரும்பாலும் சகித்து கொள்ளக்கூடாததை அனுமதிக்கிறார்கள். பழச்சாற்று பானத்தில் போதைப்பொருள் கலக்கப்படும் போதும் கோக் போத்தல்களில் மதுபானம் நிரப்பப்படும் போதும் அது வேடிக்கையானது என்று நாம் நினைப்பது போல நடந்து கொள்கிறோம். நாம் குடிப்பழக்கத்துக்கு எதிரானவர்கள் என்றாலும் அதற்கு மௌன ஒப்புதல் அளிக்கிறோம். நமது கொள்கைகளுக்காக கடுமையாக போராடி நிற்க நாம் அஞ்சுகிறோம். திருமதி ஏ: பையன்களுக்கு தங்கள் திறமையால் பெண்களை கவர வேண்டும் என்ற தேவை அதிகமாக இருப்பதால் பாராட்டி பெறுவதற்காக அவர்கள் மதுவை மட்டுமல்ல, சூடான நிலக்கரியை கூட விழுங்குவார்கள். திருமதி இ: அந்த பெண்கள் நமது மகள்கள். குடிக்கும் பையன்களுடன் பழக மறுத்தால் அவர்களும் குடிப்பதை நிறுத்திவிடுவார்கள். பெற்றோர்களையும் ஆசிரியர்களையும் விட பையன்களின் நடத்தைகளில் பெண் பிள்ளைகளுக்கு அதிக செல்வாக்கு இருக்கிறது. திருமதி சி: நமது 11 வயதினர் குடிப்பதை நான் குறை சொல்ல முடியாது. நமது தலைவர்களும் குடிக்கிறார்கள், நமது அமைச்சர்களும் குடிக்கிறார்கள், நாமும் குடிக்கிறோம். காக்டெயில் விருந்துகளில் நமது விருந்தினர்களை உபசரிக்கிறோம். ஒரு பானம் வழங்குவது நமது விருந்தோம்பலை காட்டும் வழியாக இருக்கிறது. நமது சிறு குழந்தைகள் கூட இதை அறிந்திருக்கிறார்கள். எங்கள் தேவாலயத்தில் நடந்த கிறிஸ்துமஸ் முன்தின நிகழ்ச்சியில் சத்திரக்காரனாக நடித்த சிறுவன் வசனத்திலிருந்து விலகி இயல்பாக பேசினான். அவன் மரியாளையும் ஜோசப்பையும் பார்த்து, சத்திரத்தில் உங்களுக்கு இடம் இல்லை, ஆனாலும் உள்ளே வந்து ஒரு பானம் இருந்த மாட்டீர்களா என்று கேட்டான். எங்களால் சிரிக்காமல் இருக்க முடியவில்லை, ஆனால் நாங்கள் அதிர்ச்சி அடைந்தோம். 11 வயதினர் ஏன் குடிக்கிறார்கள்? ஒரு 11 வயதினருக்கு மது என்பது முதிர்ச்சியின் சின்னமாகும். அவன் நாகரிகமாக தோற்றமளிக்கவும் அதிகாரத்தை மீறவும் குடிக்கிறான். குடிப்பது ஒரு துணிச்சலான செயலாகவும் ஆண்மையின் பிரகடனமாகவும் வயது வந்ததற்கான அறிவிப்பாகவும் விளங்குகிறது. ஒரு 11 வயதினர் எந்த அளவிற்கு கிளர்ச்சியாளராக இருக்கிறாரோ அந்த அளவுக்கு அவர் பெரியவர்களுக்காக ஒதுக்கப்பட்ட மது மற்றும் பிற இன்பங்களை முன்கூட்டியே நாடுவார். அதிகாரத்தின் மீதான வெறுப்பே குடிப்பதற்கான தூண்டுகோலாக இருப்பதால் அதற்கு உடனடி தீர்வுகள் எதுவும் இல்லை. மது என்பது எளிதில் கிடைக்கக்கூடியதும் ஒப்பீட்டளவில் விலை மலிவானதும் பாதுகாப்பானது போல தோன்றுவதுமாக இருக்கிறது. அத்துடன் இன்பத்தையும் தருகிறது. கூடவே ஒரு வகை அந்தஸ்தையும் அளிக்கிறது. இதனால் 11 வயதினரை மது அருந்தாமல் இருக்க சம்மதிக்க வைப்பது ஒரு எளிமையான செயலாக இருப்பதில்லை. மது பழக்கம் உள்ளவர்கள் பலரும் தனித்துவமான ஆளுமை பண்புகளை கொண்டிருப்பதாக சில ஆய்வுகள் குறிப்பிடுகின்றன. அவர்கள் மனக்கிளர்ச்சி உடையவர்களாகவும் ஆண்மைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பவர்களாகவும் கூடவே தங்கள் கவலையையும் சார்பு நிலையையும் மறுக்க முனைபவர்களாகவும் இருக்கிறார்கள். மது பழக்கத்தை தடுப்பதற்கு 2 வழிகள் இருக்கின்றன. ஒன்று, நமது இளைஞர்களின் ஆளுமையையும் குணத்தையும் வலுப்படுத்துவது. இரண்டாவது, மதுவுக்கு இருக்கும் அந்தஸ்தை இல்லாமலாக்குவது. ரகசியமாக குடிப்பது மதுவுக்கு ஒரு மர்மமான பொருளுக்குரிய கற்பிதத்தை கொடுக்கிறது. சமையலறையில் பரிமாறப்படும் ஒரு காக்டெயில், அதாவது மது கலவை, மதுவுக்கு இருக்கும் கவர்ச்சியை பறித்து விடுகிறது. இரவு உணவு மேசையை சுற்றி மரியாதையுடன் பரிமாறப்படும் இந்த பானம் கெட்டித்தனம், மனக்கிளர்ச்சி என்பவற்றுடன் தொடர்பு படுத்தப்படுவதற்கு பதிலாக உரையாடல், நிதானத்தன்மை, குடும்ப சூழலின் நெருக்கமான ஐக்கிய உணர்வு ஆகியவற்றுடன் தொடர்பு படுத்தப்பட உதவலாம். இது தொடர்பான பரிந்துரைகள் மத்திய அரசாங்க அறிக்கை ஒன்றில் காணப்படுகின்றன.
தேசிய மனநல நிறுவனத்தினால் நிதியுதவி செய்யப்பட்ட ஒரு ஆணைக்குழு தேவாலய கூட்டங்களில் இளைஞர்களுக்கு மதுபானங்கள் பரிமாறப்பட வேண்டும் என்றும், கல்லூரி சிற்றுண்டி சாலைகளில் பியர் கிடைக்க வேண்டும் என்றும், நாடு முழுவதும் சட்டபூர்வமாக மது அருந்துவதற்கான வயதெல்லை 18 இருக்க வேண்டும் என்றும் பரிந்துரைத்திருந்தது. சில பெற்றோர்கள் இந்த பரிந்துரைகளை அதிர்ச்சியூற்றும் ஒன்றாக காணக்கூடும். அவர்கள் முழுமையான மது விலக்கை நம்புபவர்கள். மது மகிழ்ச்சியின்மைக்கு வழிவகுக்கிறது என்றும், குடிபோதையை தவிர்ப்பதற்கான ஒரே வழி மது அருந்தாமல் இருப்பதுதான் என்றும் அவர்கள் கருதுகிறார்கள். மற்றைய பெற்றோர்கள் 18 வயதினர் மது அருந்துகிறார்கள் என்ற உண்மையை ஏற்றுக்கொண்டு பொறுப்புடன் மது அருந்துவது எப்படி என்று அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். வீட்டில் மட்டுமே ஒரு 18 வயதினர் பாதுகாப்பாக மதுவை சோதித்து பார்க்கவும் அளவாக குடிக்க கற்றுக்கொள்ளவும் முடியும் என்று அவர்கள் கருதுகிறார்கள். குடிப்பதற்கும் குடிக்காமல் இருப்பதற்குமான வழிகாட்டுதல்கள். ஒரு 18 வயது பருவத்தவர் தனது குடிப்பழக்கத்துடன் வாழ கற்றுக்கொள்ள நமது உதவி தேவைப்படுகிறது. ஒரு விருந்தில் பானங்கள் வழங்கப்படும் போது வேண்டாம் நன்றி என்று சொல்வதற்கு தைரியம் வேண்டும். மன்னிப்பு, விளக்கம், வாதம் அல்லது சாக்குப்போக்கு இல்லாமல் அதை சொல்ல ஒருவர் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு தந்தை தனது 16 வயது மகளிடம் கூறினார், உன்னுடைய வேண்டாம் நன்றி மதிக்கப்படும் என்று நம்பு. அதை உறுதியாக சொல். விளக்கம் அளிக்காதே, புகார் செய்யாதே. தயவு செய்து ஒரு பெரிய குவளை இஞ்சி பானத்துக்கு மட்டும் ஓர்டர் கொடு. மற்றொரு தந்தை தன் மகனிடம் கூறினார், மகிழ்ச்சியாக குடிப்பதற்கு திறமை தேவை. ஒரு பானத்தை நிதானமாக குடிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அவசரமாக குடிக்காதே, மெதுவாக உறிஞ்சி குடி. ஒவ்வொரு பானத்தையும் குறைந்தது 1 மணி நேரமாவது நீடிக்க செய். குடிக்கும் போதே சாப்பிடு. பானங்களுக்கு இடையில் இடைவெளி விடு. ஒரு தாய் தன் மகளுக்கு அறிவுரை கூறினார், ஒரு விருந்தில் குடிப்பதை பற்றி உன்னுடன் வருபவருடன் வாக்குவாதம் செய்யாதே. இது விவாதத்துக்குரிய நல்ல நேரமல்ல. அவன் குடித்தால் அவனை தாக்காதே. அவன் குடிக்காவிட்டால் அவனை கேலி செய்யாதே. உன்னுடன் வந்தவர் அதிகமாக குடித்திருந்தால் வேறு யாரையாவது உன்னை வீட்டுக்கு அழைத்து செல்ல சொல். மற்றொரு தாய் தன் மகனிடம் கூறினாள், எங்கள் வீட்டில் இரவு உணவுக்கு முன் மது அருந்துவதை நாங்கள் விரும்புகிறோம். சில பெற்றோர்கள் மது அருந்துவதை எதிர்க்கிறார்கள். நீ அவர்கள் வீட்டுக்கு விருந்தினராக செல்லும் போது அதன் மூலம் அவர்கள் எதை இழக்கிறார்கள் என்று அவர்களிடம் சொல்லாதே. ஒரு தந்தை தன் மகனுக்கு அறிவுரை கூறினார், போதையில் இருப்பதை நீ உணர்ந்தால் வாகனம் ஓட்டாதே. உன்னுடன் வந்தவரை ஓட்டச் சொல், அல்லது ஒரு வாடகை காரை அழை, அல்லது போதை இல்லாத ஒரு நண்பருடன் சேர்ந்து பயணம் செய். காலையில் உன் காரை நாம் திரும்ப எடுத்துக் கொள்ளலாம். மற்றொரு தந்தை தன் மகளிடம் கூறினார், யாரோ ஒருவர் கேட்கிறார் என்பதற்காக மட்டும் எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் மதுவை ஏற்றுக்கொள்ளாதே. நீதான் முடிவெடுக்க வேண்டும். குடிப்பதா வேண்டாமா என்பதுதான் உன்னிடம் உள்ள கேள்வி. நீதான் அதற்கு பதிலளிக்க வேண்டும். உன்னையே கேட்டுக்கொள், எனக்கு உண்மையிலே குடிக்க வேணுமா என்று. ஒரு தாய் தன் மகளுக்கு இப்படி அறிவுரை கூறினான், ஒரு விருந்தில் நீ மட்டும் தான் குடிக்காதவளாக இருந்தால் உனக்கான மதுக்கலப்பற்ற பானத்தை நீயே தயாரித்துக்கொள். அதில் ஒரு செர்ரி பழத்தை போட்டு மற்றவர்களுடன் இருந்து மெதுவாக பருகு. மற்றொரு தாய் தன் மகனிடம் இப்படி கூறினாள், குடித்து கொண்டிருக்கும் போது அறை சுற்றுவது போல நீ உணர்ந்தால் பானத்தை கீழே வைத்துவிட்டு ஏதாவது சாப்பிடு. வாகனம் ஓட்டுவதற்கு முன் குறைந்தது 1 மணி நேரமாவது காத்திரு. மிதமான குடிப்பழக்கத்திற்கும் பொறுப்பற்ற குடிப்பழக்கத்துக்கும் உள்ள வேறுபாட்டை ஒரு பண்டைய எபிரேய புராணம் இப்படி கூறுகிறது. நோவா திராட்சை கொடிகளை நட்டபோது மதுவினால் ஏற்படக்கூடிய விளைவுகளை சாத்தான் அவருக்கு இவ்வாறான ஒரு செயல் மூலம் வெளிப்படுத்தினான். முதலில் அவன் ஒரு ஆட்டுக்குட்டி, ஒரு சிங்கம், ஒரு குரங்கு, ஒரு பன்றி என்பவற்றை கொன்று அவற்றை அவர் முன் வைத்தான். பின்னர் அவன் இவ்வாறு விளக்கினான், முதல் கோப்பை மது உன்னை இந்த ஆட்டுக்குட்டியைப் போல சாந்தமாக்கும். 2வது கோப்பை உன்னை சிங்கத்தை போல தைரியமாக்கும். 3வது கோப்பை உன்னை குரங்கை போல செயல்பட வைக்கும். 4வதோ உன்னை பன்றியைப் போல சேற்றில் புரள வைக்கும். ஒவ்வொரு 18 வயதினருக்கும் மதுவினால் தமது ஆளுமையிலும் நடத்தை பண்பிலும் ஏற்படக்கூடிய விளைவுகளை கற்றறிந்து கொள்ள வேண்டும். நன்றி.